வெல்கம் டு டிவைன் 369 டேரட். டுடே நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டேரட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் ரைக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் எனர்ஜி என்ன மாதிரியான விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆக போகுது, எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படிங்கிற ரீடிங்கை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் ஆல்வேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி உள்ளவருக்கு இந்த ரீடிங்ஸ்க்கு யாருக்காவது ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். அது உங்களுக்கு இந்த ரீடிங்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆகும்போது அவங்க அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கூட அவங்களுக்கு இது மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு கீயோ சம்திங், ஏதோ ஒரு யூனிவர்ஸ் ஒரு மெசேஜ் அவங்களுக்கு போய் உங்கள் மூலமாக ஏதாவது சேரணும்னு இருந்திருக்கலாம். மேபி அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ நீங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சோல்மேட்ஸை. இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பார்க்குறவங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்களுடைய பேர் ஸ்டார்டிங்கில் ACLMEGFRI இருக்கலாம், SSHTF இந்த மாதிரியான லெட்டர்ஸை கொண்டு ஸ்டார்டிங் லெட்டரில் உங்கள் நேம்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருந்திருப்பீங்க. பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு லிமிட்டட் பிலீஃபோடு இத்தனை நாளும் நீங்கள் இருந்திருப்பீங்க. லிமிட்டட் பிலீஃப்னால் நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு சர்டைன் இதை நம்மளை திணிச்சு வளர்த்துருப்பாங்க. நீ நல்லா படித்தது தான் நல்ல வேலை கிடைக்கும், நீ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் நீ அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை நம்ம மேலே திணிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் நீங்கள் பிரேக்கப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்குறீங்க. அண்டு பார்க்குறவங்க நிறைய பேர் ஒரு ஓவர் திங்கிங்கோடு இருந்திருக்கீங்க. ஓவர் திங்கிங்கோட ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டோடு இருந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் நீங்கள் ஒரு ஸ்டக் மொமெண்ட்டில் அப்படியே இருந்திருக்கீங்க. உங்கள் எனர்ஜி அப்படியே ஸ்டக் ஆகி எந்த பக்கமும் மூவ் ஆக முடியாமல், ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாமல், அப்படியே எடுத்து வச்சாலும் ஒரு ஃபெயிலியர் உள்ள தான் கொண்டு போய் விடுற மாதிரி ஆன ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி எனர்ஜியில் தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி எனர்ஜியிலேருந்து தான் நீங்கள் அன்ஃபோல்ட் ஆகி வர போகிறீங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுடைய எனர்ஜி அந்த லோ எனர்ஜிலேருந்து இப்போ உங்களோட வைப்ரேஷன் ஹை ஆக போது. அந்த ஹை ஃப்ரீக்குவென்சியோட நீங்கள் பயங்கர எனர்ஜெட்டிக்காக, க்ரியேட்டிவிட்டியோட, ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இப்போ நீங்கள் மாற போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் அடைய போகிறீங்க. அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறது மூலமாக மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் இன்ஸ்பயரும் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ஐஸும் அண்ட் மைண்டும் ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஓப்பனாக வைங்க. ஓப்பனாக வைக்கும்போது மட்டும்தான் உங்களால் ஒரு தெளிவான டெசிஷன் உங்களால் எடுக்க முடியும். தெளிவான டெசிஷன் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டபனாக அதில் நின்று நீங்கள் சக்ஸஸும் அடைவீங்க. பட் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். உங்களுடைய சக்ஸஸ்க்கு பின்னாடி நீங்கள் கும்பிடுற, நீங்கள் வணங்குற உங்களுடைய இஷ்ட தெய்வமோ, குலதெய்வமோ, உங்களுடைய முன்னோர்களோ, முருகர் இந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் கும்பிட்றவங்க தெரியல, பட்டு யாரோ ஒரு ஸ்பிரிட் உங்கள் பின்னாடி டெஃபினட்டாக இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க கைட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கங்கிறதையும் நான் இங்கே காசில் பார்க்குறேன். அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற டெசிஷனும் ரொம்ப கிளியராக எடுக்க போகிறீங்க. கிளியராக எடுக்கிறதுனால நீங்கள் அதில் சக்ஸஸும் நீங்கள் அடைய போகிறீங்கிறதையும் நான் இப்போ பார்க்குறேன். நீங்கள் பார்க்குறவங்க இந்த ரீடிங்ஸை பார்க்குறவங்க பார்க்குற சில பேர் ஏரிஸ் இல்லை லியோ, ஜெமினி, லிப்ரா, அப்புறம் சாஜிடேரியஸ், அக்வேரியஸ், இந்த ராசியில் லக்கணக்காரங்க அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். இது
எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இது இந்த ராசியோ லக்கணம் இல்லாதவங்களும் நான் சொல்கிற விஷயம் மேட்சாக அவங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ராசியோ லக்கணமோ இருக்கணுங்கிறது இல்லை. எனக்கு இங்கே மெசேஜில் வந்ததை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான அதாவது பழைய அந்த ஸ்லோ எனர்ஜி ஸ்டக்கான எனர்ஜிலேருந்து நீங்கள் பிரேக்கப் ஆகி நீங்கள் ஒரு ஹை வைப்ரேஷன் ஹை ஃப்ரீக்வன்சியோட எனர்ஜியில் நீங்கள் கனெக்ட் ஆகி அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற உங்களுடைய நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் வர போகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுங்கிறது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரீடிங்கில் நம்ம பார்க்கலாம்.